ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோட்புக் எல்எம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை நம்ம எதற்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிள் ஒன்று காமிச்சிடுறேன். இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஒர்க் ஸ்பேஸ், சரிங்களா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கும். வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கும். அதாவது ஏஐ மூலமாக. ஸோ ஏஐயா இருந்தாலும் சில ஆப் வந்து இப்போ சாட் ஜிபிடியால் ஒரு ஆடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது. சாட் ஜிபிடியால் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா? சாட் ஜிபிடியால் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணாலும் அந்த இமேஜ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. சாட் ஜிபிடி மட்டும் இல்லை, இப்போ கிளாட்னு வந்துருச்சு, மைக்ரோசாஃப்டில் கோப்பைன்னு வந்துருச்சு. அதே மாதிரி வந்து கூகுள் ஜெமினியில் கூட ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அது ஜென்ரேட் பண்ணுறது தனி ஆப் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஆப். அதாவது நீங்கள் வந்து ஒரு சோர்ஸை போட்டுறீங்க. ஸோ மற்ற ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிங்கன்னா அது இன்டர்நெட்லேருந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டை கொடுக்கும். ஆனால் நமக்கு என்ன கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஆடியோ ஜென்ரேட் பண்ணணும், வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், இல்லை ஒரு இமேஜ் இன்ஃபோகிராஃபிக்ஸ்மாங்க. இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால் இன்ஃபர்மேஷனை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்குது. ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரீஃபாக பண்ணணுமா, ஒரு ஸ்டடி கைட் பண்ண வேணுமா, இல்லை ஒரு பிளாக் போஸ்ட், ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி நீங்கள் பண்ணணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயம் காமிக்கும். அதே மாதிரி பாருங்கள், என்ன ஃபார்மேட்டில் வேணும் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ரிப்போர்ட்லாம் காமிக்கும். ஓகேவா? அப்புறம் குவிஸ்ன்னு சொன்னால் நம்ம கொஷின் ஆன்சர் மாதிரி படிக்கிறதுக்கு ஈஸியாக கொஷின் ஆன்சர் மாதிரி. ஃப்ளாஷ் கார்டுனாலும் குவிஸும் ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்புறம் டேட்டா டேபிள், அதை வந்து அந்த தகவலை வந்து ஒரு டேட்டா மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆல் இன் ஒன் சாஃப்ட்வேர், ஏஐ சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு நோட்புக் எல்லாம். ஸோ இந்த பேரை பார்த்துக்கோங்க, நோட்புக் எல்லாம். இதை வந்து நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது, கம்ப்யூட்டரில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும். சரிங்க, இதான் அவசியம். நான் உங்களுக்கு பேசிக்கான விஷயத்தை உங்களுக்கு நான் இப்போதைக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நோட்புக் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரியேட் நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸை காமிக்கும். நம்ம வந்து நம்மள்ட்ட வந்து ஃபைல் இருந்துச்சுன்னா ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட் லிங்க் இருக்குது, யூடியூப் லிங்க் இருக்குன்னா அந்த லிங்க் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் டிரைவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் டெக்ஸ்ட் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் இஷ்டம் தான், சரிங்களா? நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். சர்ச் பண்ணாலே நம்மள்ட்ட எந்த சோர்ஸுமே இல்லை, ஃபைலும் இல்லை, லிங்க்கும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு நெட்டில் வந்து அந்த வார்த்தையை ட்ரை பண்ணால் அதுவே வந்து எனக்கு எடுத்து கொடுத்துரும். பாருங்கள், ஹவு டு யூஸ் நோட்புக் எல்எம் அஸ் எ லேமேன். ஒரு சாதாரண மனிதனா நான் எப்படி நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்தா அதுவே இன்டர்நெட்லேருந்து வெப்சைட்லேருந்து எல்லாமே ரிசர்ச் பண்ணும். நோட்புக் எல்லாமே என்ன பண்ணோம், நம்ம வந்து தேட தேவையில்லை. யூடியூப்பில் இருக்கா, கூகுளில் இருக்கா அப்படின்னு தேட தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணுறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இத்தனை சோர்ஸ் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு 10-15 சோர்ஸ் வந்துருச்சா? ஸோ அது ஒவ்வொரு சோர்ஸையும் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சோர்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாமா என்னமா அதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா சோர்ஸையும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இம்போர்ட்னு கொடுத்தா எல்லா சோர்ஸும் லோட் ஆயிடும். ஸோ லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் லோட் ஆன பிறகு நீங்கள் சேட்டுன்னு இருக்கா இல்லையா, இது வந்து சாட் ஜிபிடி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கோங்க. சாட் ஜிபிடி மாதிரினா இதில் உள்ள எல்லா கண்டென்ட்டையும் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். சம்மரைஸ் வந்துருச்சாப்ப பாருங்கள், எல்லாமே லோட் ஆயிடுச்சு. லோட் ஆகி சம்மரைஸ் பண்ணி வந்துருச்சு. வந்த பிறகு உங்களுக்கு எந்த மாதிரியான இது வேணும், இப்போது நோட்புக் எல்லாமே என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு சம்மரியும் கொடுத்துரும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அதையும் வந்து கொடுக்கும். நான் இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், உங்களுக்கு வந்து இது யோசிக்குது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் டைம் எடுக்குதுன்னா இந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாக ரொம்ப நேரம் யோசிச்சு பண்ணுறதுலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நோட்புக்கை வந்து சோர்ஸஸ் அதிகமாக்கக்கூடாது. ஃபைல் நேமை வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணணும். சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்னொருத்தவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மேனுவலாக சோர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக
நிறைய லிங்க்கை வந்து நம்ம ஒரு கிளிக் பண்ணாலே நிறைய லிங்க் அதுவே எடுத்து கொடுத்துரும், அதுவே வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து சேட்டுடைய ஃபங்க்ஷன். ஸோ சோர்சஸ்லாம் இது, சேட்னா இது. அடுத்து ஸ்டுடியோ. ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மட்டும்தாங்க தெரியும். தமிழில் வந்துட்டு எனக்கு பாட்காஸ்ட்னா என்ன? இப்போ வந்து நான் ஒரே ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது வந்தா அது போர் அடிக்கிற மாதிரி தானே இருக்கும். ஓகேவா? அதனால வந்து பாட்காஸ்ட்னா 2 பேர் பேசுறாங்க. ஓ அப்படியா? ஓ இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கே. ஓகே ஓகே. அப்படி ஒரு ஒரு கன்வர்சேஷன் மாதிரி வந்தா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம கேட்கறவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே ஆளை பேசியிருந்தா நல்லா இருக்காது. அதனால அந்த ஆடியோங்கிறது பாட்காஸ்ட் மாதிரி. இதை நீங்க இந்த பென் மாதிரி இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும்? டீப் டைவ் வேணுமா? பிரீஃப் வேணுமா? டீப்னா ரொம்ப ஆழமா பேசுவாங்க. பிரீஃப்னா கொஞ்சம் பேசிக்கா பேசுவாங்க. கிரிட்டிக்னா நீங்க கொடுத்துருக்க கண்டென்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணாம அதை என்ன பாயிண்ட் வேலிடேட் பண்ணலாம், எந்த பாயிண்ட்டை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதே பேசலாம். டிபேட், 2 ஹோஸ்ட்க்கு மத்தியில ஒரு விவாதம் மாதிரி உருவாக்கலாம். இப்போ வந்து நம்ம டீப் டைவே கொடுத்துடலாம். இப்போ இங்கிலீஷ் தேவைன்னா இங்கிலீஷ் கொடுத்துடலாம். எல்லா மொழியுமே இருக்கு பாருங்க. ஸோ எல்லா மொழியுமே இருக்கு. ஸோ நமக்கு என்ன தேவை? தமிழ் தேவை. ஸோ தமிழ் இருக்கு, எல்லா மொழியும் இருக்கு, மலையாளம் இருக்கு. ஸோ தமிழை கிளிக் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் கொடுத்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி வீடியோ. ஸோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜில் வந்து எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மட்டும் எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். உருது, ஹிந்தி, மலையாளம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட் கொடுத்தா அது வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ். எனக்கு பிடிச்சதே இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட் புக்கில் வந்து நான் பர்சனலாக ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக் தான். ஸோ இந்த இன்ஃபோகிராஃபிக்கும் உங்களுக்கு தமிழில் வேணும் தமிழில் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் வந்துடும். ஸோ உள்ளே போய் செட்டிங்ஸில் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷே போதும்னா இன்ஃபோகிராஃபிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லைடுக்குனா பவர் பாயிண்ட். எம்எஸ் பவர் பாயிண்ட்னு சொன்னால் ஸ்லைட்ஸ்னு சொல்லுவாங்க. அது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ பவர் பாயிண்டில் வந்து இந்த இமேஜ் இந்த ஃபோட்டோஷாப்லேயோ இந்த எம்எஸ் பவர் பாயிண்ட்லேயோ இந்த ஆடியோ பாட்காஸ்ட் இந்த வீடியோலாம் உருவாக்குறதுக்கு பல நாட்கள் ஆகும். பல நாட்கள் ஆகும். நம்ம எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணணும். அந்த ரிசர்ச் பண்ணதை நம்ம வந்து ப்ராப்பராக ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணதை நம்ம வெரிஃபை பண்ணணும். டேட்டாவை வெரிஃபை பண்ண பிறகு இதை பண்ணுறதுக்கு பல நாள் ஆகும், பல மாதங்கள் கூட ஆகும். ஆனால் பாருங்க, ஒரே ஒரு கிளிக்கு தான் ஸ்லைடுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ஃபைல் ரெடி. ஆனால் ஒரே செகண்ட் ரெடி ஆகாது. இங்கே பாருங்க லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது தெரியும். ஸோ அந்த லோட் ஆகுற வரைக்கும் லோட் ஆகுறது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். சம்டைம்ஸ் லேட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? அது வரைக்கும் இந்த வீடியோ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ண பிறகு அது வந்த பிறகு உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம். டைம் எடுத்த பிறகு கொஞ்சம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து இதுதான் இன்ஃபோகிராஃபிக்ஸ். நோட் புக் நம்மளோட இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். மாஸ்டரிங் நோட் புக் எல்எம் ஒரு தலைப்பு தெளிவாக கொடுத்துருக்கோம். இமேஜ். ஸோ தெளிவாக வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா பொம்மை மாதிரிலாம் வருது. இது ரொம்ப அன்ப்ரொஃபஷனலாக இருக்குது. இது வந்து நம்ம மாற்றுறதா இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம அந்த ஏஐக்கு அந்த மாதிரி ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த புக்கை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நிறைய வழியில் வீடியோஸ் ஆடியோஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பாட்காஸ்ட்டை பார்த்தோம். இப்போ பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி நீங்களும் வந்து ஏஐட்ட வந்து கொஷின் கேட்குற மாதிரி, இந்த பாட்காஸ்ட்லேயே நீங்களும் கொஷின் கேட்குற மாதிரி, அதாவது ஏஐ வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, அந்த மாதிரியான கெப்பாசிட்டி. சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பேச முடியாது. ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு கோடு போடுறோம். அதை வச்சு நீங்கள் ரோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 நோட் புக் இது வந்து ஒரு நோட் புக் ஒரு ப்ராஜெக்ட். இந்த மாதிரி 100 ப்ராஜெக்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில். ஆனால் ஜியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் பெய்டு ப்ரோ வெர்ஷன் கிடைக்குது. ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஓகேவா? ஒரு 350 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் போதும். நீங்கள் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை சோர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 50 சோர்ஸ் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணுறதா இருந்தால் 5 லட்சம் எழுத்துக்களை வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் எழுத்துக்கள் இல்லை வார்த்தைகளை வேர்ட்ஸை போடலாம். சரிங்களா? வேர்ட்ஸை போடலாம். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டெக்குன்னு சொன்னால் பவர் பாயிண்ட். ஓகேவா? இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பவர் பாயிண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிடிஎஃப்க்கும் நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஸோ ஆடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமேஜ் ஸ்லைட் டெக் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடியோவோட ஆடியோ ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இத விட எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல வந்து நீங்க போடுங்க. பிரச்சனை இல்ல. அதேமாரி நோட்புக் எல்எம் சொல்லிட்டு வீடியோவும் நம்ம ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். ரொம்ப அனிமேட்டிக்கா இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி நான் கோடு தான் போட்டிருக்கேன். நீங்க வந்து ரோடு போட்டுக்கங்க.